ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கபீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆன ஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. ஓம் சங்கம் சக்ரமசிஞ்ச சர்மதரிதம் சாபங்கதாம் சூலகம் விப்ராணாம் வரதாபயா அமிர்தகடான் ரத்னௌகபாத்ரம் ததாம் பூஷாபித்மகுடாதிபிஸ்திரிநயனாம் பீதாம்பராமம்பிகாம் த்யாயேத் த்யாயேத் சந்திரகலாவதம்சமகுடாம் பார்ஸ்வஸ்த பஞ்சானனாம். போன தடவை திரிசதியில் நம்ம பார்த்துட்டு இருந்த நாமம் ஆதார நிலையாயை நமக. எந்த ஒரு பொருள் இயங்கணும்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த பூமி இயங்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு ஆதாரம் இருக்கணும். இந்த பிரபஞ்சம் இயங்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதார நிலையை சொல்லின்னு இருக்கிறப்போ தர்மத்தை உபதேசித்து அனுஷ்டித்து தாங்குபவர். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இதே ஆதார நிலையாய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கு. லோகா அதிஷ்டானாயன். அதிஷ்டானம்னா என்னது? அதனுடைய அடிப்படை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். ஒரு பில்லர் போட்டு வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த பில்லர் தான் அதிஷ்டானம். அது இல்லைன்னா அந்த பில்டிங்கே இருக்காது. ஸோ லோகா அதிஷ்டானாயை நமக. இதுவும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கக்கூடியது தான். திருமந்திரத்தில் 3045வது பாடலாக ஒரு பாடல் சொல்லியிருக்கா. அதுவும் அந்த இறைவனுடைய ஆற்றலை பற்றி சொல்லக்கூடியது தான். நீரும் நிலனும் விஷும்பு அங்கி மாருதம் தூரும் உடம்பு ஒரு ஜோதியுமாய் உளன். எப்படிலாம் இருக்காருன்னு. பேரும் பராபரன் பிஞகன் எம் இறை ஊரும் சகலன் உவப்பு இலிதானே. இங்க இந்த பிஞகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். பிஞகன்கிற வார்த்தை நம்ம பொதுவாக நம்ம கேட்கறது கிடையாது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. நீரும் நிலனும் விஷும்பும் அங்கி மாருதம் தூரும் உடம்பு ஒரு ஜோதியுமாய் உளன். பேரும் பராபரன் பிஞகன் எம் இறை ஊரும் சகலன் உவப்பு இலிதானே. இதனோட அர்த்தமா என்ன சொல்றா அப்படின்னா, நீர் நிலம் விண் நெருப்பு வாயு ஆகிய ஐம்பூதங்களையும் தாங்கி ஆதாரமாக நிற்பவனாகவும். நமக்கு நாமம் என்ன? சர்வ ஆதார நிலையாயை நமக. உடலில் ஒளியாகவும் உள்ளான். அவனோ பராபரன். அந்த பர தத்துவமே பராபரம் இல்லையா? பராபரன். அணுவிற்கு அணுவாக, அதாவது அணுவுக்கு அணுவா பார்த்தாலும் அந்த பரதத்துவம் இருக்கும். மகத்திலே இருக்கிறதுலே பெருசு எதுன்னு எடுத்து பார்த்தாலும் அடிமுடி காண முடியாதவன் யாருன்னா அதுவும் அந்த பரதத்துவம் தான். ஸோ அணுவிற்கு அணுவாக என் தலைவன் சகல தத்துவ அமைப்புகளோடு கூடியவர். அழிவே இல்லாதவள். அதாவது அந்த தத்துவத்துக்கு அழிவே கிடையாது. நம்ம இப்போ ஒரு 100 வருஷம் வாழறோம்னு வச்சுக்கோ. இந்த 100 வருஷம் தான் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முன்னால் இருந்தவர்களும் பார்த்திருப்பார்கள், இனி வரக்கூடியவர்களும் பார்ப்பார்கள். அதுதான் என்னைக்குமே அவளுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா அனாதி காலமாக இருந்து கொண்டிருப்பது இந்த ஆதாரம். மத்சானி சர்வபூதானி.
கீதையில் வந்து 9th சாப்டர்ல 4வது ஸ்லோகமாக மத்சானி சர்வபூதானி அனைத்தினுக்கும் இருப்பிடமாக இருப்பது. இந்த பட்டர் பாடம்னு ஒரு பாடம் இருக்கு, அது ஒரு கிரந்தம் தான் வச்சுக்கோ. அந்த கிரந்தத்துல பால் கடல் இல்லையா, நம்ம பால் கடல் கடையிறா இல்லையா, பால் கடல் கடையப்பட்ட பொழுது அந்த மந்திர மலையை நிலைக்கும்படி செய்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வச்சு கடைஞ்சா? அந்த மந்திர மலையை வச்சு அந்த வாசுகி பாம்பை சுத்தி தயிர் கடையிற மாதிரி ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள். இப்ப சப்போஸ் அந்த மந்திர மலை ஒரு ஆட்டம் காண்றதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பார்க்கடலை கடைய முடியுமா? முடியாது. அதனால அந்த பட்டர் பாடத்தில் என்ன சொல்றா அப்படின்னா, பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மந்திர மலையை நிலைக்கும்படி செய்தவர் அந்த விஷ்ணு பிரான். நமக்கு விஷ்ணுவா இருந்தாலும் ஒண்ணுதான், அம்பாளா இருந்தாலும் ஒண்ணுதான், சிவபெருமானா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த பரதத்துவத்தை பத்தி தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ச பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி. இது வந்து சாண்டோக்கிய உபனிஷத்துல 7.24.1. யாருக்கெல்லாம் சமயம் கிடைக்குமோ அவ சாண்டோக்கிய உபனிஷத்துல எடுத்து பார்க்க ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது. ச பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி. இதுலயே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட ஒரு நாமம் இருக்கு, பர்த்ரே நமஹ. கதிர் பர்த்தா பிரபுஹு சாட்சி. இது கீதையில 9th சாப்டர்ல 18th ஸ்லோகமா. இதுவும் அந்த ஆதாரத்துக்காக தான் சொல்றது. கதிர் பர்த்தா பிரபுஹு சாட்சி. இதுக்கு அவயப்பொருள், அவயப்பொருள்னா உட்பொருள்னு சொல்லுவோம் இல்லையா. பிரபஞ்சஸ்ய அதிஷ்டான தேன தாரணாத் பர்த்தா. இந்த நடுவில் கதிர் பர்த்தா பிரபுஹு சாட்சின்னு சொன்னோமே, அதுல அந்த பர்த்தா அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த உட்பொருள் என்ன அப்படின்னா, பிரபஞ்சஸ்ய அதிஷ்டான. இதெல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்கும். பிரபஞ்சஸ்ய அதிஷ்டான தேன தாரணாத் பர்த்தா. அதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு. தம்மையும் தந்து காப்பாற்றி நமக்கெல்லாம் ஆதாரமாய் உள்ளவர். அவரையே நமக்கு கொடுத்துருவார். பக்தி செலுத்தும் பொழுது அவர் தன்னையே நமக்கு அளித்து, இது திருவாசகத்திலையும் சொல்லியிருக்க நிறைய இடத்துல, அதாவது நமக்காக தன்னையும் கொடுத்துருவார் அந்த இடத்துல. ஆனா அவரை வந்து யாராலையும் பிடிக்க, அடிமுடி காண முடியாதவர் அந்த பரமேஸ்வரர். ஆனா பக்திக்காக நம்மோடு இறங்கி நம்மிடையே வரக்கூடிய அவருடைய எல்லா லீலைகளும் எடுத்து பாருங்க. எந்த லீலைகளை எடுத்து பார்த்தாலும் அதுல பக்தி யாரெல்லாம் செலுத்துறாளோ அவர்களுக்காக இறங்கி வருபவர் அந்த சிவபெருமான். சிவபெருமான்னா யாரு? சக்தியோடு கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர், சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. அதுதான் நம்ம இதில் பறந்துக்கணும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தம்மையும் தந்து காப்பாற்றி நமக்கெல்லாம் ஆதாரமாய் உள்ளவள் அந்த அம்பிகை. இது வந்து ஆதார நிலையாயைங்கிறதுக்கு உண்டான பாஷ்யமாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அதே மாதிரி 136வது நாமமாக சர்வ கதாயை நமஹ. எல்லாமே நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி சகாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நாமம் தான். சர்வ ஆதார நிலையாயை நமஹ, சர்வ கதாயை நமஹ. எங்கும் முழுவதுமாக நிறைந்து அங்கு இங்கு அங்கிங்கெனாதபடி எங்குமே தனி பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய். இது நல்ல காம்பினேஷன். இது எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அருளோடு நிறைந்தது எது? அந்த பர தத்துவம். இது சொன்னது வந்து ஸ்ரீ தாயுமான சுவாமி. எங்கெங்கு நமக்கு நிறைய வாட்டி இந்த ரெஃபரன்ஸாக நான் சொல்ற வழக்கம் உண்டு. இதில் மகாதேவ மாலைன்னு வள்ளலார் சுவாமிகளுடைய ஒரு பாட்டையும் இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். சர்வ கதாயை நமகாக்கு.
உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குயிராம் ஒளிதானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய் ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசம் சிதாகாசமாகி பரமாகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி அலகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே. வாட் டென்ஸுங்கிற மாதிரி தான் அர்த்தம். இன்னும் வேற என்ன விட்டு போயிருக்கு? எல்லாமே அதுல சொல்லியாச்சு. எங்கும் நிறைந்தவள் அந்த அம்பிகை. அந்த அம்பிகை எங்கும் நிறைந்திருக்கிறாள் என்பதற்கு மகாதேவ மாலையில சிவபெருமானை சொல்வதை நாம் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா எடுக்கிறோம். உலகம் நிலை பெற்றிருக்க வேண்டிய தன்மை அனைத்துமாய் உலகம் முழுவதும் நிலை பெற்றிருக்கும் அந்த உயிர்கள் அனைத்துமாய் ஆப்ரம்ம கீட்ட ஜனனின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. உயிர்களுக்குள் உயிராய் விளங்கும் ஒளியுமாய் ஐம்புல சேட்டைகள், அதாவது ஐம்புல தன்மைகள் நெருங்காத அந்த அறிவு மயமாய் யாவற்றிற்கும் கதியாகி மெய்ப்பொருளாம் ஞான கண்ணுமாகி விளங்கும் ஞான ஆகாசமாய் விளங்கியும் மேலான பரவெளியின் இயல்பாகி தனக்கு ஒன்றும் இணையில்லாது. யார் நோ கம்பேரிசன் அட்டால் அர்த்தம். தனக்கொன்றும் இணையில்லாது விளங்கியும் எல்லையற்ற அறிவு. அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். நம்மளுடைய அறிவு சிற்றறிவு. எல்லையற்ற அறிவும் எல்லையற்ற ஆனந்தமும். நம்முடைய ஆனந்தம் என்னது? சிற்றின்பம். சீக்கிரமா அது முடிஞ்சு போயிடும். இங்க எல்லையற்ற அறிவும் எல்லையற்ற ஆனந்தமும் சச்சித் ஆனந்தமயமாகியும் அந்த மகாதேவன் அமர்ந்துள்ளான். அந்த சிவபெருமான் அமர்ந்திருக்கிற என்னெல்லாமா இருக்கார் அப்படின்னு நமக்கு நாமமும் சர்வகதாயை நமக அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல பிரகலாதனுடைய கதையை நம்ம சொல்லலாம். கிரண்யகசிபு கேட்கிறப்போ அந்த இறைவன் எங்கு இருக்கிறார், உன்னுடைய விஷ்ணு இங்கு இருக்கிறாரான்னு கேட்கிறப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ அந்த தூணை காமிச்சு இந்த தூண்ல இருக்காரான்னு கேட்குறாரு. உடனே அந்த விஷ்ணு பெருமான் என்ன பண்ணிட்டாராம், நரசிங்க பெருமான் அங்கே இருக்கிற எல்லா தூண்லையும் உட்காந்துட்டாராம். இது கதைகள்ல நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த தூணை அந்த ஹிரண்யகசிபு காமிக்கிறானோ அதுலேருந்து வெளியில வரணும் இல்லையா? அதனால எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாரு. இந்த தூண்ல இருக்கிறாரான்னு ஆம் இருக்கிறாருன்னு ஒன்று அடுத்து நமக்கு அந்த நரசிம்மமூர்த்தி வந்தது நம்ம கதையை தெரியும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சிறிய குழந்தை எங்கு இருக்கிறான்னு கேட்கும்போது எங்கும் இருக்கிறான். அதுதான் அந்த சர்வ கதாயை நமகாங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம அங்கே புரிஞ்சுக்கிறோம். அந்த பிரகலாத சரித்திரம் ரொம்ப பிரசித்தம், தெரியாதவாளே இருக்க முடியாது. அப்போ இதற்கு என்ன பாஷ்யம் சொல்லியிருக்கா சர்வ கதாயை நமகாங்கிறதுக்கு பார்க்கலாம். எங்கும் வியாபித்திருப்பவள் அந்த அம்பிகை, சர்வ வியாபினி. அம்மாவுக்கு என்ன பேரு? எல்லா இடத்துலையும் இருக்காத இடமே கிடையாது. அப்போ எந்த திசையை பார்த்து ஜெபிக்கணும், எந்த இதை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், எப்படி உக்காந்து, இதெல்லாம் நம்ம கேள்வி அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் நம்முடைய அந்த பக்தி கூடும் பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய அந்த சத்சங்கத்தில் கேட்குறப்போ எங்குமே வியாபித்து இருக்கிறாள். எந்த நேரத்திலையும் அவள் இருக்கிறாள். ஸோ நேரமும் அங்கே லிமிட்டேஷன் கிடையாது, இடமும் அதுக்கு தேசகால அபரிச்சின்னாயை நமகான அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதி. இது நாராயண சூக்தத்தில் சொல்றது. எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த நாராயண சூக்தம்ங்கிறது தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு சூக்தம். அது எந்த இடத்த வச்சு பண்ணணும், தகராகாசம் எங்க இருக்கு, அந்த நாபியா உபரிதிஷ்டான், அதாவது நம்முடைய தொப்புள் இருந்து 4 அங்குலம் மேல கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய இடம் அது. ஸோ அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதி. அனைத்திலும் உள்ளும் புறமும் நாராயணன் வியாபித்திருக்கிறான்.
ஸோ நாராயணன் சொன்னால் நம்ம அந்த பர தத்துவத்தை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஏன்னா திரிசதினாலே நமக்கு சாராம்சம் தான். ஸோ நமக்கு கிரந்தங்கள் ஒப்புமைக்காக எடுத்துக்காட்டு கொடுக்கும் பொழுது இங்கேயும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது. அனைத்திலும் உள்ளும் புறமும் அந்த நாராயணன் வியாபித்திருக்கிறான். நாராயண உபனிஷத்தில் இருக்கக்கூடிய நாராயண சூக்தத்தில் சொல்றது இது. பிராணசக்தி எங்கும் வியாபித்திருக்கிறது. நம்ம உடம்புல பிராணசக்தி எங்க இருக்குன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? எந்த இடத்துல இருக்கு பிராணசக்தி? பிராணோ விராட். பிராணோ விராட். பிராணசக்தியானது உடம்பு முழுவதும் நிறைந்திருக்கிறது. இப்படி இல்லாதிருப்பின் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உண்டாவதும் அழிவதும் ஏற்படாது. ஸோ இறைவன் எங்கு இருக்கிறான்னு யாராவது கேட்டா, பிராணன் எங்கு இருக்கிறான்னு கேள்வியை நம்ம திருப்பி கேட்கிறப்போ அந்த பதிலுக்கு இந்த பதில் சரியா போயிடும். ஸோ பிராணன் எங்கு இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல இறைவன் எந்த இடத்துல எங்கும் நிறைந்திருக்கிறான் அந்த பதிலைத்தான் நம்மளால சொல்ல முடியும். அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய. எல்லா கிரந்தங்களும் பாருங்க எப்படி சப்போர்ட் பண்றது பாருங்க. அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய. சாந்தோக்கிய உபனிஷத்துல 6வது சாப்டர்ல 3வதா இருக்குது. தன்னுடைய அந்த ஜீவாத்ம சக்தியினால் அனைத்திலும் உட்புகுந்து அப்படியே ஊடுருவின்னு அர்த்தம். அப்படியே உள்ள ஊடுருவிடுது. தன்னுடைய ஜீவாத்ம சக்தியால் அனைத்தினும் உட்புகுந்து அவ்யக்தத்திலிருந்து வியக்தம் அவ்யக்தம். வியக்தம்னா தெரியறது, அவ்யக்தனா தெரியாம இருக்கிறது. அவ்யக்தத்திலிருந்து ஜகத் உண்டான விதம் விளைவிக்கப்படுது. இப்ப நாம ஜகத்தை கண் முன்னால பார்க்கிறோம். அப்ப இந்த ஜகத்து முன்னாடி எங்க இருந்தது? அவ்யக்தமா இருந்தது, நமக்கு தெரியாத நிலையில இருந்தது. இப்போ தெரியாத நிலையில இருந்ததுங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை என்று சொல்ல முடியாது. ஸோ அவ்யக்த நிலையிலிருந்து வியக்தமாக இந்த ஜகத் உண்டானது. அது ஜீவனை கொண்டது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜீவராசிகளால் நிறைந்திருக்கிறது. சர்வ வியாபினி, யாவுமாய் உள்ளாள். அந்த பரத்தினை, அந்த சிவத்தினை, அந்த தத்துவத்தை குறித்து சிறிதும் சிந்திக்காமல் பிறவியை வீணடிக்கும் மாந்தர்களை குறித்து சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் கூறுவது. எவ்வளவு பெரிய கிரந்தம் பாருங்க அது. அதாவது உனக்கு கஷ்டப்பட்டு மனித பிறவி கிடைச்சிருக்கு, அது எங்கும் வியாபித்திருக்குங்கிறதும் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அந்த திரோதானம் என்ன செய்யறது? அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோன்னு அந்த பரத்தினை குறித்து, அதுதானே முக்கியம். வெறும் விஷயம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லையே. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோங்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த பரத்தினை குறித்து சிறிதும் சிந்திக்காமல் தன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்கும் அந்த மாந்தர்களை குறித்து சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் கூறுவது என்ன? எதற்குள் தீவிர பிணி அண்டவில்லையோ, அந்த காலகட்டத்தை சொல்றார் அவரு. எதற்குள் தீவிர பிணி அண்டவில்லையோ, நோய் வரத்துக்கு முன்னாடி. எதற்குள் மூப்பு திரை தாக்கவில்லையோ, நம்முடைய வயசான காலம். எதற்குள் புத்தி தடுமாற்றம் ஏற்படவில்லையோ, அதுவும் இருக்கு. எதற்குள் இந்த மரணமானது சம்பவிக்கலையோ. ஏன்னா ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் நடுவில் ஒரு பீரியட் இருக்கு. அந்த பீரியட் நோபடி நோஸ். டேட் ஆஃப் பர்த் வி நோ, டேட் ஆஃப் டெத் வி டோன்ட் நோ. அப்ப அந்த பீரியட் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மரணமானது சம்பவிப்பதற்கு முன்பு, அது எப்போன்னு தெரியாது. அதற்குள்ளாகவே ஒரு ஸ்வஸ்த மானிடன், ஸ்வஸ்தம்னா யாரு? ஒரு விவேகமுள்ள மானிடன் சாரமான இந்த அண்ட சராசரங்களில்
எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். சர்வ கதாயை நமக. அந்த நாமத்தை நம்ம எப்பவுமே மனசுல நினைச்சிட்டு இருந்தா தான் இந்த அர்த்தமும் அதுவும் நமக்கு சூட் ஆகிட்டே இருக்கும். எப்போதும் நிலைத்திருக்கும் அந்த பர தத்துவத்தை ஸ்வீகரிப்பதில் உடனே ஈடுபட்டு, நேற்றுக்கு வரைக்கும் பண்ண முடியல, இன்னைக்காவது பண்ணுன்றார். உடனே ஈடுபட்டு விவேகத்துடன் சம்சார பந்தத்திலிருந்து உடனே விடுபடுவதற்கான முயற்சியை இப்பொழுதே, இந்த பொழுதே எடுக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கா இதுல வந்து நம்மளுடைய உபனிஷத்துனா, இப்ப தலையில வந்து நெருப்பு பிடிச்சுன்றதுன்னு வச்சுக்கோங்க. தலையை நெருப்பு பிடிச்சோன்னா என்ன செய்வோம் நம்ம? ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தலையை நெருப்பு அணைச்சுப்போம் அப்படின்னு இருப்போமா? அந்த தலையில் நெருப்பு முடிஞ்சோடனே என்ன பண்ணி அந்த தலையில் இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கலாம் அப்படின்னு ஓடுவோம் இல்லையா? அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம் இல்லையா? ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஓடுவோம் இல்லையா? அந்த தீவிரமானது இந்த முக்தியை, அதாவது இறைவனை அடைய வேண்டும். ஏன்னா அவன் யாரு? சர்வ வியாபினி, எங்கும் இருக்கிற. அதுல எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் யாருக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படி நான் சொல்ற ஒரு ஆஸ்திகம் கூட இருக்க மாட்ட சொல்றேன். எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை ஏன் நாம வந்து போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து நிறைய காலம் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு. அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, அந்த நம்மளுடைய உபனிஷத்துல தலையில நெருப்பு பிடிச்சா எந்த மாதிரி ஒரு மனசுவானது வந்து தகிக்குமோ, அந்த ஒரு தீவிர எண்ணமானது உடனே தோன்றி பக்தி மார்க்கத்திலேயோ இல்லை ஒரு சத் சங்கத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்துல போய் அந்த இறைவனை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அவர் எல்லா இடத்திலும் இருப்பவர். அந்த பாட்டு இப்ப நம்ம சொன்னோமே, பிணி தாக்கவில்லையோன்னு சொன்னோமே, அதற்கு உண்டான பாட்டை நம்ம இப்போ சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் சொன்னோமே, அந்த பாடலை பார்ப்போம். ரொம்ப அருமையான பாடல். நம்ம தினமே இது தியான ஸ்லோகமாகவே சொல்லலாம். யாவத் ந ஆஸ்ரயதே ரோகோ, வியாதி, யாவத் ந அக்ரமதே ஜரா, ஜரானா நமக்கு ஓல்டேஜ், யாவத் ந தீஹி, தீஹினா புத்தி. ஏன்னா காயத்ரியிலே இருக்கேன், தீயோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு இருக்கு இல்லையா? யாவத் ந தீஹி விபர்யேதி. விபர்யேதினா இன்னைக்கு புத்தி நன்னா இருக்கு, நாளைக்கு இந்த புத்தி இப்படியே இருக்கும்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? இல்லை. யாவத் ந தீஹி விபர்யேதி, யாவத், யாவத்னா எதற்குள் அர்த்தம், எதற்குள்ளாக. யாவத் மிருத்யும் ந பஷ்யதி, இறப்ப நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி. தானதேவ நரக, யாருக்கு இது முடியும்? பாசிபிள் வந்து ஒன்லி மனிதனுக்கு மட்டும்தான் முடியும். ஒரு சிங்கத்துக்கோ ஒரு புலிக்கோ வந்து இதை நம்ம செய்ய முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற பிறவி வந்து நரஜன்மம், அதாவது மனித ஜென்மம். தானதேவ நரக ஸ்வஸ்தக, அதுதான் முக்கியம். ஸ்வஸ்தமா இருக்கும். நம்ம இப்போ புத்தி இல்லாத, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மூளை கம்மியா இருக்கிறவாளால இதை யோசிக்க முடியாது. நமக்கு இறைவன் வந்து ஸ்வஸ்தமா இருக்கும். நம்ம இன்னைக்கு தேதியில நம்ம ஸ்வஸ்தமா இருக்கும். தான தேவ நரக ஸ்வஸ்தக சார கிரகண தத்பரக விவேகி. விவேகின்னா நம்மெல்லாம் விவேகியா இருக்கிறதுனால தான் நாம வந்து இந்த சத்சங்கத்தில் உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா நாம இங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். விவேகி பிரயதேத அசுபவபந்த விமுக்தயே, விமுக்தயே அப்படின்னு ரொம்ப அருமையான பாட்டு. யாவத் ந ஆஸ்ரயதே ரோகோ, யாவத் ந அக்ரமதே ஜரா, யாவத் ந தீஹி விபர்யேதி, யாவத் மிருத்யும் ந பஷ்யதி, தானதேவ நரஹ ஸ்வஸ்தஹ சாரகிரகண தத்பரஹ விவேகி பிரயதேத அசுபவபந்த விமுக்தயே. இந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு அந்த எங்கும் நிறைந்த அந்த இறைவனை நாம வந்து கிரகிச்சுக்கணும் அப்படின்னு. இது கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? இன்னைக்கு நம்ம புரிஞ்சு நாளைக்கு அதை வந்து மறுபடியும் அதை வந்து ஒரே மாதிரி சொல்லணும் இல்லையா? முதல்ல படிப்போம், படித்துட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணுவோம், அப்புறம் அதுலேயே மனசு நிற்கணும். இதெல்லாம் நிறைய இதில் படிகள் இருக்கு. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்
நமக்கு அவ்யக்தம். குழந்தை பிறந்து நமக்கு எப்போ தெரியும்? குழந்தை வெளியில் வந்து தான் தெரியும். அப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இல்லைன்னு அர்த்தமா? இருக்கு, உள்ள இருக்கு. ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் அது நமக்கு அவ்யக்தம், தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது கண்களுக்கு புலப்படவில்லை. அதே குழந்தை பிறந்தவுடன் வியக்தம், உடனே வியக்தமாயிடுறது, புலப்படுகிறது. நாசத்தோ வித்யதே பாவக. கீதையில 2வது சாப்டர்ல 16வது ஸ்லோகமா இருக்கு. நாசத்தோ வித்யதே பாவகான்னு சொல்லிருக்க. என்ன அர்த்தம்? ஓர் பொருள் முற்றும் இல்லாதிருப்பின் அது ஒரு காலும் தோன்றவே முடியாது. ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது தோற்றமா வர முடியாது. இப்போ வயது நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த குழந்தை இருக்கல அப்படின்னா அந்த குழந்தை பிறந்திருக்க முடியாதுன்னு. அது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நாசத்தோ வித்யதே பாவகா. ஓர் பொருள் முற்றும் இல்லாதிருப்பின் அது ஒரு காலும் தோன்றவே முடியாது. ஒருவருக்கு வியக்தமாயிருப்பது வேறு ஒருவருக்கு அவ்வியக்தமாயிருக்கும். ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. நமக்கு தென்படும் இந்த உலகம் ஜகத் ஒரு மறை பொருளிலிருந்து, அதாவது சர்வ கதாயை நமக்கு அங்கதான் வருது, அதிலிருந்து தான் உண்டாகி இருக்க வேண்டும். இப்ப நம்ம பார்க்கிற உலகம் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? ஒரு அவ்வியக்தமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்து தான் வந்திருக்க முடியும். ஏன்னா இப்ப எல்லாருடைய கொஸ்டினும் என்ன அப்படின்னா, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு நீங்க சொல்றேன், ஓகே, ஐ அக்செப்ட் இட். ஆனா பார்க்க முடியலையே, எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும் பொழுது அது அழகான எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவான்னா, பசி எடுக்கிறதா? எடுக்கிறது. பசியை நீங்க பார்த்துருக்கேடா? பார்த்தது கிடையாது. தாகம் எடுக்கிறதா? எடுக்கிறது. தாகத்தை பார்த்துருக்கேடா? அப்போ இல்லை, நம்ம பார்க்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக. ஏன்னா அதெல்லாம் சப்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு பேர். சப்ஜெக்டிவ் கிளாஸ் நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு காலம் தோன்றவே முடியாது. ஒருவருக்கு வியக்தமாயிருப்பது வேறு ஒருவருக்கு அவ்வியக்தம். நமக்கு தென்படும் இந்த உலகம் ஜகத் ஒரு மறை பொருளிலிருந்து தான் உண்டாகி இருக்க வேண்டும். வியக்தமாயிருக்கக்கூடிய இந்த ஜகத்தை, கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த ஜகத்தை தோற்றுவித்த பரம்பொருள் அவ்வியக்தம். அது தெரிய மாட்டேங்கிறது. வியக்தா வியக்த ஸ்வரூபிணி. அம்பாள் எப்படிப்பட்டவள்? வியக்தமாவும் இருப்பாளா, அவ்வியக்தமாவும் இருப்பாளா? யாருக்கு வியக்தம், யாருக்கு அவ்வியக்தம்? பக்தி செலுத்துபவர்களுக்கு வியக்தம், பக்தி செலுத்தாதவர்களுக்கு அவள் அவ்வியக்தம். அதனாலதான் அருமையான இதை நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பாஷ்யமா சொல்றப்ப ரொம்ப அதுக்கு நிறைய கருத்துக்கள் நம்ம சொன்னோம். வியக்தா வியக்த ஸ்வரூபிணி, ஸ்வயம் பிரகாசமாய் சர்வ சக்தியும் அமைந்த அந்த ஆதிபராசக்தி ஜெகன்மாதா அறிவினுக்கு அறிவாகியும் எங்கும் நீக்கமர நிறைந்த பொருளாகவும் சர்வ கதாயை நமக அமைந்துள்ளாள். திருமந்திரத்தில் திருப்பியும் வருது இதே மாதிரி. 3038வது பாடல். இதுவும் அருமையான பாடல். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்தை தான் மறுபடியும் சொல்றது. நின்றனன் மாலொடு நான்முகன் தானாகி நின்றனன் தான் நீலங்கீழொடு மேலென நின்றனன் தான் நெடுமால் வரை ஏழ்கடல் நின்றனன் தானே வளங்களியாயே. அர்த்தமாக, சிவனே உயர்ந்த மேருமலை, இல்லாத இடம் ஒன்றும் கிடையாதுன்னு, உயர்ந்த மேருமலை, ஏழ்கடல், நிலத்தின் இயல்பாய் கீழும், நிலம் கீழே, வானத்தின் இயல்பாய் மேலும், மேல இருக்க, அடி முடி காண இயலாதவனாக, எங்கேயும் அவரை பார்க்கவும் முடியாது, சர்வ வியாபியாய் எங்கும் நிறைந்தவனாய் நின்றனன். அவனே நான்முகன் என்றும் திருமால் என்றும் உருவ வழிபாட்டுக்காக வணங்க பெற்று நிலை பெற்று நின்றவன்.
அந்த சிவபெருமானுடைய இயல்பாக திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய நல்ல ஒரு அருமையான பாட்டு. நின்றனன் மாலொடு நான்முகன் தானாகி நின்றனன் தான் நீலம் கீழொடு மேலென நின்றனன் தான் நெடுமால் வரை ஏழ்கடல் நின்றனன் தானே வளங்களியாயே. இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பரியவஸ்திதாயை நமக இப்படி ஒரு நாமமும் இருக்கு. இந்த நம்ம சர்வகதாய்க்கு சொல்றதுக்கு பரியவஸ்திதாயை நமகாங்கிறதுக்கு நம்மளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் இருக்கு. அடுத்ததாக 137வது நாமம் சர்வாவ குண வர்ஜிதாயை நமக. எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள் அந்த தேவி. நமக்கு குணங்கள்னா எந்த விதமான தெரியும் இல்லையா? சத்துவம் தெரியும், ரஜஸ் தெரியும், தமஸ் தெரியும் இல்லையா? இதுதானே மெயின் குணங்கள்ங்கிறது, அதுதானே. இதையெல்லாம் அப்பாற்பட்டவளாகவும் இருக்கிறாள் அந்த தேவி. இதற்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இழி குணங்கள் மூன்றும் அற்றவள். எல்லா குணம், அதாவது ஆரம்பத்தில் சத்துவ குணம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவான். தாமச காட்டிலும் ரஜச காட்டிலும் நம்மளுடைய சத்துவம், அது எல்லாம் முற்றி நம்மளுடைய நிலை மாறும் பொழுது அந்த சத்வகுணமும் நமக்கு தேவையில்லை. இந்த குணத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பவள் அந்த அம்பிகைங்கிறதுனால அந்த ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட சத்வகுணமும் உயர்நிலைக்கு செல்லும் போது தேவையில்லை. இழி குணங்கள் மூன்றும் அற்றவள். சத்வம், ரஜஸ், தமஸ் மூன்றுமே இழி குணங்களே. என்னமாமா இப்படி சொல்லிட்டேளே அப்படின் காரணம் அதுதான். ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு படியாக நம்மளை ஏற்றி விட்டுட்டு அந்த இடத்துக்கு போன பிறகு அதற்கும் அப்பாற்பட்ட, ஏன்னா எல்லா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் நம்ம பாருங்க, வர்ஜிதாயை நமகான்னு வரும். அதற்கும் அப்பாற்பட்டவள் அந்த அம்பிகை. ஒப்புமையாக சத்வம் ரஜஸ்தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி பகாபாகோ பகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். இது கீதையில் இருக்கக்கூடிய 14th சாப்டர்ல இருக்கக்கூடிய 5வது பாட்டு. சத்வம் தமஸ்தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி பகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தமாக இருக்கு. இதற்கு நம்மளுடைய பாஷ்யமாக சொல்லக்கூடியது தாழ்ந்த குணங்கள் அனைத்துமே இல்லாதவள். ரொம்ப இதெல்லாம் நம்ம இன்ட்ரிகேட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். பரமாத்மாவின் பிரகிருதி நின்றும் ஜகத் தோன்றுகின்றதென்றும் பிரகிருதி சத்வ ரஜஸ் தமோ குணங்களின் ஸ்வரூபம் என்றும் இந்த குணங்கள் ஆத்மாவில் ஆரோபணம் செய்யப்படுவதால் குன்றிய அவஸ்தையாகிய இந்த ஜீவாத்ம அனுபவம் உண்டாகிறதென்றும் அறிவோம். இது ஜகத்தின் பொது தத்துவம். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் சொல்லக்கூடியது சமஷ்டி தத்துவம். ஒவ்வொரு ஜீவாத்மாவின் அவஸ்தை சித்த குணங்களாகிய காமம், குரோதம் முதலியவைகளால் பாதிக்கப்பட்டது. இது வியஷ்டியின் தன்மை. வியஷ்டி சமஷ்டி. வியஷ்டினா சின்ன விஷயத்தில் நடக்கிறது வியஷ்டி, பெருசா நடந்தால் அது பேர் சமஷ்டி. அதாவது ஒவ்வொரு ஜீவனின் பிரத்யேக தத்துவம் எல்லாருக்கும் உண்டு. இந்த குணங்கள் எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்மிடம் மறைத்து தாழ்மையை தருவதால் அவைகள் அவகுணாகா. அவகுணாகா அதாவது அவமானப்படுத்தும் குணங்கள் என்று வர்ணிக்கப்பட்டன. இதை நம்ம கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்குறப்ப தான் இதோடைய அர்த்தம் ஃபுல்லாக புரியும். இக்குணங்கள் எல்லாம் அந்தர்யாமியாயும்
சர்வ வியாபி. இதுக்கு முன்னாடி இருக்கிற நாமம் என்ன? சர்வ வியாபி இல்லையா? சர்வ வியாபியுமான பரமாத்மாவை உண்மையில் பாதிப்பதே இல்லை. அந்த இறை தத்துவத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அனைத்தும் அத்தியாசம் அல்லது ஆரோபணம், அஜ்ஞானம் அல்லது மாயை நம்ம மேல் ஏற்றுவிக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். நம்ம மேல இது ஏற்றி வச்சிருக்கான்னு. ஏன்னா இப்ப நம்ம நிறைய விஷயம் சொல்றோம் இல்லையா, நம்ம மேல ஏற்றி வச்சிருக்கிற நமக்குன்னு ஒரு பதவி, நமக்குன்னு ஒரு பேரு, நமக்குன்னு ஒரு உடல், இதெல்லாம் நம்ம மேல ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் என்ன சொல்றான்? ஆரோபணம், அஜ்ஞானம் அல்லது மாயையின் விளைவு. எப்படி பானையில் உள்ள ஆகாசம் பானையினால் பாதிக்கப்படாதோ, உரையில் உள்ள வாழ் உரையினால் பாதிக்கப்பட. உரையில் இருக்கக்கூடிய வாழ் உரையினால் என்னைக்கா பாதிக்கப்படுமா? அது உள்ள வச்சிருக்கான், உண்மைதான். ஸோ உரையில் உள்ள வாழ் உரையினால் எப்படி பாதிக்கப்படாதோ அதுபோல பராசக்தி இவ்வித அவகுணங்களினால் என்றுமே பாதிக்கப்படும். அவருடைய பேரே என்னது? சர்வாவகுண வர்ஜிதாயை நமக. அதற்கும் அப்பாற்பட்டவள் அபர்ஜிதாயை நமக. நிர்மலமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறாள். எப்படி உலகம் அனைத்திற்கும் கண்ணாக விளங்கும் சூரியன் கண்ணின் ரோகங்களாகிய காமாலை போன்றவற்றால் பாதிக்கப்படுவதில்லையோ, அதை போல ஒன்றாகவும் எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாகவும் சர்வ வியாபியாகவும் விளங்கும் அந்த பரமாத்மா பூத கணங்களின் வேற்றுமைகளினால் பாதிக்கப்படுவதில்லை. ரொம்ப அழகான இந்த ஒரு அந்த பாஷ்யத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கொஞ்சம் இதை டு அக்செப்ட் இட் மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இதுதான் உயர்ந்த நிலை செல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. முதல்ல ஆரம்பத்தில் அதுலேருந்து இதுக்கு வாங்கோ, இது வந்ததுக்கு அப்புறம் இதுவும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் இல்லையா? முதல்ல என்ன சொல்லுவோம்? சத்தம் போட்டு ஜெபிக்கிறது சொல்லுவோம். சத்தம் போட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? மனசுக்குள்ள ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயை நமகான அம்பாளுடைய நாமமா சொல்லுவோம். அதுவும் முடிந்த பிறகு என்ன சொல்லுவோம்? எதுவுமே இல்லாமல் அந்த அம்பிகையினுடைய நினைவு உங்களுடைய மனசுல ஊறிண்டே இருக்கணும். அது வர்றதுக்காக தான் ஆரம்பத்திலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே தேவையில்லை, நிசந்தியா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நிலை நமக்கு வர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்னைக்கு இந்த சர்வாவகுண வர்ஜிதாயை நமக்கு முடிச்சுக்கிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.